மீண்டும் அன்பாக நாங்கள் அழைக்கிறோம். இது முதல் நாள். நாளைய நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்கள் மத்தியில உங்கள் ஒவ்வொருவருக்காக எண்ணெய் வைத்து ஜெபிக்க நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது புத்தகத்தினுடைய 11ஆம் அதிகாரம் 28வது வார்த்தை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுவீரே, ஆசையுடன் தினம் ஓடுவீரே. நான் வாழ்வது புராணத்தை அழுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதையுடன் புராணத்தை அழுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. லலலா 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 மாட்டிக்கொண்டு அடைக்கலமான ஆதாய மாட்டிக்கொண்டு அடைக்கலமான ஆதாய மாட்டிக்கொண்டு புராணத்தில் அழுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறே, ஆசையுடன் தினம் ஓடுகிறே. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஜீவ இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அபகரணி வாழ் மக்கள் யாவருக்கும் துல்கதா ஜெப ஆராதனை இல்லத்திலே இருந்து வாழ்த்துதலையும் வசனங்களையும் தேவனுடைய மகிமையுள்ள நாமத்தினாலே ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறேன். இந்த நாள் கடைசி நாள். அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளை நீங்கள் உங்கள் நலிவு விடாதபடி தயவாய் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக
உங்கள் மீது பற்றுதலாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வரவேற்கிறேன். தேவனாகிய கடவுளுக்கு சித்தம் இருந்தால் இன்னும் ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையிலே நாங்கள் சந்திக்கலாம். அதற்கு முன்பாக தேவனுடைய வருகை இருக்கும் என்றால், அல்லது அடிமைக்கு ஒரு மரணம் சந்திக்கும் என்றால், இந்த இடத்திலே வேறொருவர் இருப்பார். ஆனால் இன்று உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் நழுவ விட்டு விடுவீர்கள். தயவாய் வாருங்கள். நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்களுக்காக எண்ணெய் வைத்து ஜெபித்து உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையோடு கூட உங்களோடு கர்த்தர் இடைப்படுவாராக. ஆண்டவர் வார்த்தையோடு பேசுகிறவர். நாங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த ஜீவ புத்தகமாயிருக்கிற வேதாகமத்திலே எழுதி ஆம் என்றும் ஆமென் என்றும் முத்திரை போடப்பட்டிருக்கிறது. பரிசுத்த சத்தியம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று பரிசுத்த சத்தியம் விடுதலையாக்கக்கூடிய வார்த்தை உங்களோடு கூட பேசுகிறது. ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பாராக. வார்த்தை வெறுமனே திரும்பாத வண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற வேதனைகளையும் பாரங்களையும் வியாகுலங்களையும் சாப மரணத்தின் பயங்களையும் நீக்கி விளக்குவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் வேத வார்த்தை வாசிக்கலாம். ரோமர் புத்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 24வது வார்த்தையிலே வார்த்தை சொல்லுகிறது, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு அந்த வார்த்தை முடிகிறதை பார்க்கிறோம். நிர்பந்தமான மனுஷர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற 800 கோடி ஜனங்களுமாய் இருக்கிறோம். இந்த 800 கோடி ஜனங்களுக்கு யார் தேவன்? வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த தேவனாகிய கடவுள் இந்த மக்களை, மனுமக்களை விடுதலையாக்கும்படியாக மனு உருவம் எடுத்து வந்தவர் தான் உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வார்த்தை வாசிப்பு கேட்போம் பாருங்கள். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனுஷன், அவனுக்கு மரணம் எப்ப சம்பவிக்கும் என்று யாருக்கும் தெரியாது. மரணம் சம்பவிக்கும் பொழுது ஒருவரும் உயிரோடு இருப்பது இல்லை. மரணமும் பாதாளமும் தேவனை துதிப்பது இல்லை. உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. உங்களுடைய சரீரத்திலே, உங்களுடைய நாசியிலே சுவாசம் இருக்கிறது. ஆகவே இன்று உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். உயிரோடு இருக்கின்ற பொழுது அந்த ஆண்டவரை துதித்துக் கொள்ள முடியும், நமஸ்கரிக்க முடியும். மரிக்கின்ற பொழுது எங்களுடைய ஜீவன் எங்களிடத்தில் இருக்க மாட்டார். உங்களுடைய ஜீவன் உங்களிடத்தில் இருக்க மாட்டார். அது தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும் முன்பாக பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறபடி மண் தான் முன்னிருந்த மண்ணுக்கு திரும்பி, மண்ணானது தான் இருந்த முன்னுக்கு திரும்பி, மண்ணுக்கு திரும்பி, ஆவி தந்த தேவனிடத்திலே போவதற்கு முன்னமாக அந்த சிருஷ்டி கர்த்தரை ஒரு பிரயாயத்திலே நினை என்பதாக வேதம் சொல்லுகிறது பாருங்கள். நாங்கள் எப்பொழுது தேவனை நினைக்க வேண்டும், ஆண்டவரை போற்றி புகழ்ந்து அவருடைய வரப்பிரசாதத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவர் கரத்திலிருந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, ஆவி உங்களிடத்தில் இருக்கின்ற ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் உங்களுக்கு ஒருவர் அந்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அவரிடத்திலே போவதற்கு முன்னமாக அவரை உன் வாலிப பிரயாயத்திலே நினை. வாலிப பிரயாயம் என்று ஒரு பிரயாயத்தை குறித்த வயதை சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பிரயாயத்திலே நினை. அந்த ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். அந்த தேவன் இந்த உலகத்திற்கு என்னை போல அல்லது உங்களை போல, உங்களுடைய சிறு குழந்தை போல மனுஷனாய் வந்தார். முன்பே ஒரு கேள்வி கேட்டோம். ரோமர் புத்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 24வது வார்த்தையிலே, நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்க முடியும் என்பதாக. அதற்கு பதில் இருக்கிறது பாருங்கள். எபிரேயரின் புத்தகம் 2ஆவது அதிகாரம் 14வது 15வது வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த மகத்துவமான தேவனாகிய கடவுள் இவ்வுலகத்திலே இருக்கின்ற மக்கள் யாவரும் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு
ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிற யாவரையும் விடுதலையாக்கும்படியாக அவர் அப்படியானார் என்று சொல்லி இந்த பாவ சரீரத்தை அல்லது இந்த பாவ மரண சரீரத்தை நிர்பந்தமான மனுஷனை விடுதலையாக்கும்படியாக அந்த ஆண்டவராகிய தேவன் வந்தார். வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீ மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் அவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களைப் போல உன்னைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை ஆக்சிடென்ட் மூலமாய் மரணம் வருகிறது, நோய் மூலமாய் மரணம் வருகிறது, கொலை குற்றங்கள் பயங்கரங்கள் சகல விதமான தீமைகளின் மூலமாய் மரணம் வருகிறது. அந்த மரணத்துக்கு அதிகாரியாய் இருக்கிறவனை அழிக்கும்படிக்காக, அதாவது நிர்மூலமாக்கும்படிக்காக அவரும் அவர்களைப் போல அப்படியான. நன்றாய் சிந்தித்து பாருங்கள் அருமையானவர்களே. இந்த உலகத்தை நாங்கள் பார்க்கிறோம், எல்லாம் படைப்புகள். ஆனால் படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் இயற்கையானவர். அவரை ஒருவரால் படைக்க முடியாது, உருவாக்க முடியாது. அந்த தேவனாகிய கடவுள் இந்த மனுஷர்களுக்காக தன்னை ஒப்புக் கொடுத்தவராக, தன்னை அப்படியே ஒரு சாதாரண மனுஷனாக ஒப்புக் கொடுத்தவராக இந்த உலகத்தில் வந்தார். வெளிப்படுத்த விசேஷத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் முதல் பகுதி சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மரித்தவர் உங்களுக்காக உங்கள் பாவத்தின் நிமித்தமாய் ஒரே தரம் மரித்தார். அவர் உங்களை நித்திய ஜீவனத்திலே சேர்க்கும்படியாக அவர் சதா காலங்களிலும் ஜீவனாய் இருக்கிறார். சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிறார். காரணம் என்ன? நாம் அல்லது நீங்கள் அல்லது நீ மரித்து நரகத்துக்கு போய்விடக் கூடாது. நீங்கள் பரலோக ராஜ்யம் என்கின்ற சொர்க்கத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர் அப்படி சொல்லி இருக்கிறார். மேலும் 2 வார்த்தைகள் உடன் நான் இருக்கிறது வாசிக்க கேட்கிறோம். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆமென். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திலே மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் போகிற திறவுகோல் வைக்கப்பட்டிருக்கிறது. மரணம் ஒரு நாள் சந்திக்கும். இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உள்ளத்தில். இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உள்ளத்தில். சிலுவை மரணம் உனக்காக சிலுவையை உனக்காக, சிலுவை மரணம் உனக்காக சிலுவையை உனக்காக, உன் பாவம் சுமந்து தீர்த்தாரே, உன் பாவம் சுமந்து தீர்த்தாரே, உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றார், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றார். இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்ட மகனே ஒரு உள்ளத்தில். இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்ட மகனே ஒரு உள்ளத்தில். உங்களை தேடுவதற்கு, உங்களை மீட்டுக் கொள்வதற்கு, உங்களை அரவணைப்பதற்கு, உங்களை கண்ணீரை துடைப்பதற்கு, உங்களை மரணத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு நல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்திலே ஒருவேளை இந்த வளாகத்துக்குள்ள இல்லாமல் இருக்கலாம், நீங்க வேற எங்கேயோ கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த ஒளிபெருக்கின் மூலமாக உங்கள் அருகிலே நிற்பவர் மரித்தும் உயிர்த்தும் உயிரோடும் சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அந்த சதா காலம் ஜீவிக்கிறவராய்
ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க நாங்கள் யாவரும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறோம். ஆகவே தான் கொலைகளும் கொள்ளைகளும் பயங்கரங்களும் கடத்தல்களும் மதுபானத்துக்கும் போதை வஸ்துக்கும் அடிமையாகி வெட்டுப்படிகளும் குத்துப்படிகளும் சமாதானமாய் ஆரம்பிக்கின்ற ஒவ்வொரு பங்கன்களும் கூட சண்டையிலும் பயங்கரத்தில் முடிவதற்கு ஒரே ஒரு காரணம், மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறதுனாலே. அவருடைய ஆவிக்குரிய தன்மையை பெற்றுக் கொண்டோம் என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நீதியை பெற்றுக் கொள்வோம் என்றால், அங்கே அப்படிப்பட்ட ஒருபோதும் சண்டையும் தீமையும் பயங்கரங்களும் வராது. பரிசுத்த சத்தியம் உங்களுக்காக சொல்லுகிறது. மத்திய புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் 7ஆம் வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் யார் பாக்கியவான்கள் என்று அங்கே வர்ணித்து சொல்லி இருக்கிறார். 5ஆவது அதிகாரம் 5ஆவது வசனம், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சண்டை இருக்காது, வேதனை இருக்காது, சச்சரவு இருக்காது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் அந்த சமாதானத்தை எங்கே பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரே சமாதானத்தின் தேவனாக இந்த உலகத்திலே வந்தார். அவரிடத்தில் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சமாதானத்தின் தேவனை பின்பற்றுகிற பொழுது, அந்த சமாதானத்தின் தேவனை நாங்கள் பற்றிக் கொள்ளுகிற பொழுது, அவருடைய குணாதிசயமாக இருக்கின்ற விசேஷித்த ஆசீர்வாதமான குணாதிசயமான சமாதானத்தின் மனம், சமாதானத்தின் உள்ளம், சமாதானம் உண்டு பண்ணுகின்ற செயல்பாடுகள் ஒவ்வொருவரும் மீது கடந்து வருகிறார். 6ஆவது வசனம், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இன்று நாளிலே திருப்தி அடையாத தன்மை, என்னத்தை செய்தாலும் திருப்தி அடைய மாட்டார்கள். திருப்தி அடையாத தன்மை ஏன் இருக்கிறது? அங்கே அநீதி இருக்கிறது. வேதம் சொன்னதை பாருங்கள், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள். என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரே நீதிபரராக இருக்கிறார். ஆகவே இறுதி காலத்திலே, கடைசி நாட்களிலே அவர் நீதிபரராக இந்த உலகத்திலே வந்து நிற்பார். பூமியை, உலகத்து மக்களை நியாயம் தீர்க்கும்படியாக. ஆகவே இந்த காலங்களிலே எங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களிலே, உங்களுக்கு கிடைத்திருக்கிற சந்தர்ப்பத்திலே நீதியின் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுங்கள், நீதியை செய்யுங்கள், நீதியின் பிள்ளைகளாய் வாழுங்கள். நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பூமி உங்களுக்கு சுதந்திரமாகும். நீங்கள் ஜீவித்து நன்மையாய் வாழ்ந்து சுகித்திருக்க முடியும். அருமையானவர்களே, 7ஆவது வசனம், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இந்த உலகத்தில் ஏன் கொலை நடக்கிறது? ஏன் கொள்ளை நடக்கிறது? பிள்ளைகளை, தான் பெற்ற பிள்ளையை கழுத்தை நெரித்து கொள்ளுகின்ற சமுதாயத்தில் தான் இருக்கிறோம். சொந்தங்களினாலே சீரழிக்கப்படுகின்ற ஒரு சமூகத்திலே தான் நாங்கள் இருக்கிறோம். எத்தனையோ காரியங்களுக்கு போறோம், என்னையெல்லாம் செய்கிறோம். பயங்கரம் மனுஷனை கொலையினாலே, வெறியினாலே நிர்பந்தமான மனுஷன் ஒவ்வொருவரையும் மரணத்தின் தீமை தாக்கிக் கொண்டிருக்கிறது பார்க்கிறோம். எத்தனையோ விதத்திலே மரணம் தாக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷன் மரித்து விட்டால் அதற்கு பின்பாக அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவனுடைய ஆவியும் ஆத்மாவோ நரகத்திலே தள்ளிவிடப்படும். அருமையான எபகனி வாழ் மக்கள் யாவருக்கும் ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. நீங்கள் எந்த பிள்ளையாகிலும் நரகத்துக்கு போவதை விரும்பாத தேவன், நரகத்துக்கு போகிறதை விரும்பாத தேவன் அவர் உங்களை அழைக்கிறார். உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மீது வந்தது. நேற்று நாளே பார்த்தோம். ஆண்டவராகிய தேவனை நீங்கள் இருக்கிற இடத்திலே அறிக்கை செய்து அவரை உங்களை இருதயத்திலே பெற்றுக்கொள்ள முடியும், உங்களுடைய உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். ரோமர் புஸ்தகம் 10ஆவது அதிகாரம் 9வது வார்த்தை 10வது வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டுமா? உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்படி என்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறுவீர்கள். பாருங்கள், ரோமர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 9வது 10வது வார்த்தை வாசிக்கிறோம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து அந்த ஆண்டவராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால்
நீங்கள் இருக்கிற இடத்திலே நிற்கிற இடத்திலே எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அந்த இடத்திலே நீங்கள் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவீர்கள், சாபத்திலிருந்து ரட்சிக்கப்படுவீர்கள், மரணத்திலிருந்து ரட்சிக்கப்படுவீர்கள், அந்தகாரமான தீமையிலிருந்து ரட்சிக்கப்படுவீர்கள். அருமையானவர்களே, என்னுடைய வேதம் பரிசுத்த சத்தியம் எந்த பிள்ளைத்தானும் கெட்டு போவதை விரும்பாத சத்தியம். அந்த சத்தியத்தை எழுதியவரும் எந்த ஒரு மனுஷனும் கெட்டு போவதை விரும்பாத ஒரு நல்ல பரிசுத்தமான ஆண்டவர். அந்த தேவனை நாங்கள் விசுவாசிக்க, அந்த தேவனை நாங்கள் பின்பற்ற, அந்த மகிமையான பரிசுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்ற ஒரு நீதியின் மகிமை எங்கள் மீது கடந்து வரும், உங்கள் மீது கடந்து வரும். நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நீங்கள் இந்த உலகத்தை சுதந்திரித்து சுவீகரித்துக் கொண்டவர்களாய் வாழ முடியும். அந்த மகிமையின் தேவன் உங்களை அழைக்கும் வரைக்குமாய் இந்த உலகத்திலே நீங்களும் பரிசுத்தவான்களாக, நீதிமானாக நீங்கள் மாற முடியும். நீதிமானாய் மாறுவதற்கு வேற எதையெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. ரோமர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, பாவியை நீதிமானாக மாற்றுகிறவரிடத்தில் விசுவாசம் வைத்தால் அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் கிரியை செய்யாமல் என்று ஆரம்பிக்கும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவனிடத்தில், பாவியை நீதிமானாக மாற்றுகிறவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அல்லேலூயா. அப்பொழுது நீதி செய்ய முடியும். நீதிமானாக தேவன் சமூகத்திலே போவதற்கு அவருடைய நீதி உங்களை இந்த புவியிலேயே சந்திக்கும். இன்று உங்களுக்கு அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம். எத்தனை பேர் வந்தாலும் இந்த நீதியை பெற்றுக்கொள்ள முடியும், எத்தனை பேர் வந்தாலும் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்காக நீங்கள் சிறியவர்கள், பெரியவர்கள், முதியோர்களாக இருக்கலாம், வியாதிஸ்தர்களாக இருக்கலாம், கண்ணு தெரியாமல் இருக்கலாம், காலையாக என்னவா இருந்தாலும் கூட உங்களுக்காக மரித்து உயிர் தந்த ஒரு கடவுள் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் ஒரே ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு பயம் இல்லாமல் இந்த தேசத்திலே, இந்த பகுதியிலே, இந்த தேசத்திலே போகாத இடமெல்லாம் கிடையாது. எத்தனையோ தேசங்களுக்கு போயிட்டோம், ஒரே புத்தகம் தான். காரணம் என்ன? மரித்து உயிர் தந்தவர்களோடு கூட இருக்கிறார். பயம். ஆண்டவராகிய தேவன் இன்று உங்களுக்கு சத்தியத்தின் மூலமாய் அவரை வெளிப்படுத்தினார். அவர் யார் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். எங்கள் தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் சொன்னார் பாருங்கள், வெளிப்படுத்துற விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வார்த்தையிலே, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். தீர்மானத்தின் நேரத்திலே இருக்கிறீர்கள். தேவனுடைய சமூகத்திலே மரித்து உயிர்த்தவர்களுடைய சமூகத்திலே போவதா அல்லது நரகத்துக்கும் பாதாளத்துக்கும் போவதா? உங்களுடைய வாழ்வு இவ்வண்ணமாகவே போய்கொண்டிருக்கும் என்றால் ஒரு நாள் நீங்கள் மரணத்தையும் பாதாளத்தையும் சந்திப்பீர்கள். தேவன் பக்கமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ஜீவ மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது விலை கொடுக்க வேண்டியதில்லை, எதுவும் செய்ய வேண்டியதில்லை. உங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கின்ற பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை மாற்றுவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை நீதிக்குட்படுத்தி பரலோக ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்வார். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நாங்கள் கண்களை மூடி ஒரு விஷயம்